அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. அதாவது இந்த காலம் யார் தொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் கண்ணீரில் தத்தளித்த கொண்டிருந்த அந்த காலமும் நேரமும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மாறுமா அல்லது மாறாதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டம் தங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக பலரது உதவிகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சின் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழிலில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கலாம். வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தேவையற்ற இடமாற்றம் பலருக்கும் உண்டாகும். பெண்களுக்கு அறிவு திறமை அதிகரிக்கும். கலைத்துறையினர் அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தருங்க. அரசியல் துறையினருக்கு கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. கல்வியில் முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மன மகிழ்ச்சி ஏற்பட அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லதுங்க. எதிலையுமே கால தாமதம் உண்டாகலாம். சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். பண வரத்து தாமதப்படலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல மெத்தனம் காட்டாமல் இருக்கிறது நல்லது. எதிலையுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீங்க. புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். இந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு முன்னேற்றமாகவே இருக்குங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும். திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல வகைகள்லையுமே முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம். குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும். கலைத்துறையினர் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. மாணவர்களுக்கு கல்விக்கான செலவினங்கள் உண்டாகும். திறமை வெளிப்படும். புதிய நபர்களின் அறிமுகமும் உண்டாகும். அதன் மூலமா நன்மைகளும் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலமா கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறமை வெளிப்படும். அதனால் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க. வர வேண்டிய பணம் வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படியான வருமானம் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவும் காணப்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. தாய் தந்தையரின் உடல்நிலையில கவனமாக இருக்க பாருங்க. எந்த விஷயத்திலையுமே தெளிவான முடிவை எடுப்பீங்க. புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வங்களும் உண்டாகுங்க. அதே போல மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது மதிப்பெண் பெற உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் நீங்கள் எதிர்ப்புகளை எளிதில் வெல்வீங்க. எந்த ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் கூட லாபமாகவே நடந்து முடியும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கலாம். அதனால் கௌரவமும் உண்டாகும். பூமி வாகனம் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படலாம். பணவரத்து கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. கடினமான பணியையும் சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் அமைதி குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு எல்லாவற்றிலையுமே லாபம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே மாதிரி
இந்த நேரத்தில் வந்து புதிய முயற்சிகள் வந்து ஓரளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலகும். அடுத்தவர்களுக்கு உதவ போய் அதனால் அவதிப்படவும் நேரலாம். அதனால் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் வாகனங்களில் செல்லும் போதும் பணிபுரியக்கூடிய இடத்துல ஆயுதங்களை கையாளும் போதும் சற்று கவனமாக இருக்க பாருங்க. செலவினங்கள் அதிகரிக்கும். மனதில் இருந்த உற்சாகம் சற்று குறைய ஆரம்பிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க சற்று விழிப்புடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பண பிரச்சனை, குடும்பத்தில் சிக்கல்கள் அப்படின்னா அடுக்கடுக்கான நிலைகளில் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துங்கள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும். அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க. இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதாவது தொழில் புரிகிறவங்க நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க, பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாளவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரியத்தால் எதிரிகளை தோற்கடிப்பீங்க. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரியங்களில் அதிகம் பங்கேற்பீங்க. அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க. புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே. அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம். சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க. உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள், சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க. பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம். மேலாளர்களினுடைய பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஆனால் சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க. மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும். நண்பர்கள் சில உதவ முன்வருவாங்க. வாகன பயண
பயணங்களில் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு தகுந்த முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படுங்க. ஆரோக்கியம் காக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை. அதே சமயம் வாக்குவாதங்களில் இந்திய காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறதன் மூலமாக தங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைய முடியும். முக்கியமான நபர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவே இருக்கும்.